வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்துவிட்டது. குரு பெயர்ச்சி நிறைந்துவிட்டது. குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்திருக்கிறார். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். அஸ்த நட்சத்திரத்திற்கு எத்தகைய யோக பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம். புதனின் ஆதிக்கத்தில் வரும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மகாலட்சுமி யோகம் தருவதாக அமையும். தொட்டதெல்லாம் துலங்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். செல்வ வளம் அதிகரிக்கும். கடனை முற்றிலும் அடைப்பீர்கள். எதிர்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வலுப்பெறும். புதிய அறிமுகங்களின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். உரிய பாராட்டுக்கள் கிடைக்கும். பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலனையில் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வீடு வாகன வசதிகள் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். ராசியில் இருக்கும் கேது குரு பார்ப்பதால் அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் அவருடனான நல்லுறவும் மேம்படும். பெரிய நோய் இருப்பது போன்ற உணர்வு விலகிவிடும். ஏற்கனவே இருந்த தோஷங்கள் விலகும். நல்ல பலன்கள் கைகூடும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் தானம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஆண்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குருவை வழிபட்டு வாருங்கள். சகல நன்மைகளும் தேடி வரும். நவக்கிரக குருவிற்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு எலுமிச்சம்பழத்தை சமர்ப்பித்து வழிபடலாம். 9 முறை நவக்கிரகத்தில் இருக்கும் குருவை சுற்றி வரலாம். அது தவிர மஞ்சள் நிற வஸ்திரத்தை குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்வது உங்களுக்கு குருவின் அருளால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துவிடும். ஆகவே இந்த குரு வழிபாட்டை செய்து நீங்கள் மேன்மேலும் சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.